வணக்கம். திணைகளில் மொத்தம் 5 வகை உள்ளதை நாம் சென்ற காணொளியில் அறிந்தோம். அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது 5 திணைகளில். இந்த பதிவில் முல்லை நிலத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முல்லையானது மலர் குடும்பத்தில் கொடிப்பூ வகையினை சேர்ந்தது. மலர்களில் நறுமணம் தூய்மையும் கொண்டது முல்லை. இந்த பதிவில் முல்லை நிலத்தின் சிறப்புகளையும் முல்லை நிலத்தின் உணவு, மரம், விலங்கு போன்ற முல்லை நில சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஐவகை நிலங்களில் முல்லை திணையானது காடும் காடு சார்ந்த இடத்தைத்தான் முல்லை திணை பெற்றுள்ளது. முல்லை திணை நிலத்தின் மக்கள் உழுது வரகும் திணையும் விளைவிப்பார்கள். இந்த நிலத்தில் உள்ள பெண்கள் ஆண்களின் கால்களில் அணியும் அணிகலன்களை வீரத்தின் வெளிப்பாடாக கொள்வார்கள். முல்லை நில உரிப்பொருள்கள் முதல் கருப்பொருள்களை விட உரிப்பொருள்களே சிறந்ததாக உள்ளது. முல்லை திணைக்குரிய உரிப்பொருள் இருத்தல் நிமித்தமும் என்பதாகும். முல்லை நிலம் உணவு. இதில் உணவு சிறப்பு என்னவென்றால், முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் அங்கு கிடைக்கக்கூடிய இயற்கையான உணவுகளைத்தான் உண்டு வாழ்ந்து வந்தனர். முல்லை நிலத்தின் விலங்குகள். முல்லை நில விலங்குகள் யானை, பிடி, மான், மடப்பிணை, களிமா, களை, இரலை, குறுநரி, பன்றி, முயல் இவைகள் முல்லை நிலத்தின் விலங்குகளாக உள்ளன. முல்லை நிலத்தின் மரம் சிறப்புமிக்கது. ஆர், ஈங்கை, கொன்றை, தோன்றி, வாழை, வேங்கை போன்றவைகள்தான் முல்லை நிலத்திற்குரிய மரங்களாக உள்ளது. மேலும் கள்ளி, முகண்டை, நெல், அவரை, பகண்டை போன்ற கொடி வகைகளும் முல்லை நிலத்திற்குரிய சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. முல்லை நிலத்தின் தொழில்களான ஆநிரை மேய்த்தலையும் உழவு தொழில், வரகு விதைக்கும் தொழிலையும் மேற்கொண்டு வந்தனர். முல்லை நிலத்தின் தெய்வமான திருமால் மாயோன் முல்லை நிலத்துக்குரிய கடவுளாக புறநானூறு, பெரும்பானாற்றுப்படை, கலித்தொகை போன்ற நூல் வகைகளில் காண முடிகின்றது. முல்லை நிலத்துக்குரிய காலமாக பெரும்பொழுது கார்காலமாகவும் சிறுபொழுது மாலை கார்காலமானது பிரிந்து சென்ற தலைமகனும் வீட்டில் இருக்கும் தலைமகளுக்கும் தனிமையை ஏற்படுத்தும் காலமாக உள்ளது. முல்லை நில கருப்பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெய்வம் மாயோன், மக்கள் இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியர், உணவு வரகு, சாமை, பறவைகள் புல், கருடன், காட்டுக்கோழி, விலங்குகள் மான், முயல், பசு, ஆடு, மறை போன்றவைகளாகும். நீர்நிலைகள் காட்டாறு, மரங்கள் கொய்யா, காயா, குருத்து, மலர்கள் முல்லை, பீடா, தொன்றி போன்றவைகள் மலர்களாக உள்ளன. பன்னிசை என்னன்னு பார்த்தோம்னா, பறை, முல்லையாழ் போன்றவை இசைகளாக இசைக்கப்படுகின்றன. இதில் பறை என்பது ஏறுகோல் என்று அழைக்கப்படுகின்றது. தொழில் சாமை, வரகு விதைத்தல், களை எடுத்தல், குழலூதுதல், ஏறு தழுவுதல், குறவை கூத்தாடல், மந்தை மேய்த்தல், அது ஆட்டு மந்தை அதை கூறுவார்கள். ஊர் பாடி என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு முல்லை நிலத்தில் மக்களையும் அவர்களுடைய வாழ்வியலையும் கூறுவது தனி சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. முல்லை திணை நிலத்தில் மக்கள் உழுது வாழ்வதையே தமது தொழிலாக கொண்டு உள்ளதால் இவை காடும் காடு சார்ந்த பகுதிகளாக உள்ளது. இதில் உள்ள மக்கள் தங்கள்
ஆண்களை பிரிந்து ஆண்களுக்காக காத்திருப்பதாக காத்திருத்தல் நிமித்தம் இவ்வகை நிலங்கள் உள்ளதை நாம் தமிழ் இலக்கியங்களில் காண முடிகின்றது. மேலும் மற்ற நிலப்பகுதிகளை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.